வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். எனக்கு அன்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அன்பே சிவம். நாம் பார்க்காம இருந்தால் அவன் பார்க்கான். நாம் பார்க்காம இருந்தால் தான் அவன் பார்ப்பான். அவன் பார்க்காம இருந்தால் நாம் பார்ப்போம். நாம் பார்த்தா அவன் பார்க்க மாட்டான். அவன் பார்த்தா நாம் பார்க்கக்கூடாது. இதுதான் கணக்கு. அவன் பார்க்காம யார் இருக்கானோ அவனை தான் பார்க்கான். பார்க்காம யார் இருக்கானோ அவனை தான் அவன் பார்க்கான். அவன் தான் பார்ப்பான். அவனை தான் பார்ப்பான். பார்த்தான் பார்ப்பான். பார்த்தான் பார்ப்பான். அப்போ பார்த்தான். அப்போ அவனை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? பார்க்காம இருந்தால் தான் அவன் பார்ப்பான். பார்ப்பான் பார்ப்பான் இல்லை பார்ப்பான். பார்ப்பானை பார்த்தவனுக்கு பேர் பார்ப்பான். அவன் தான் பார்ப்பான். அது நான்ல இருக்கு, அன்புல. அதனால் இப்போ பார்த்தான், அதனால் பார்ப்பான். நான் பார்த்தேன், அவன் பார்க்கல. அவன் பார்க்கல, நான் பார்த்தேன். இதுதான் பார்ப்பான். இங்கே நீங்கிற புக்கில் இருக்க பார்ப்பான் அது வெளியில். அது பார்க்காத பார்ப்பான். பார்க்க தெரியாத பார்ப்பான். அது ஜாதி பார்ப்பான், மத பார்ப்பான். இது பார்ப்பான். பார்க்காம இருந்தால் அவன் பார்த்தான். அவன் பார்த்தான், நான் பார்க்காம இருந்தேன், அதனால் அவன் பார்த்தான். நீங்கள் பார்க்காம இருங்க, அவன் பார்ப்பான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு பார்க்க மாட்டான். ஏன்? அவன் பார்க்கான், ஆனால் அவனால் அவங்க முன்னால் நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு கூசுது. ஏன் கூசுது? ஜாதி ஒட்டிக்கிட்டு, மதம் ஒட்டிக்கிட்டு, இல்லாத வேஷம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். அதை போட்டால் சரியாக வரும், இதை போட்டால் சரியாக வரும், இந்த இதில் சரியாக வருது, அந்த இதில் சரியாக வருது, இந்த புக்கை படி, அந்த புக்கு படி, அந்த புக்கில் அப்படி போட்டிருக்கு, இந்த புக்கில் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்கு இன்னொரு எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். ஆமாம், அது ஒன்று ஒரு வீடியோ எனக்கு வந்துச்சு. ஆண்டாள் பற்றி பாவைன்னு ஒரு பெண் படித்தது. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. கிடைக்கியது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலேயும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. மண்டை கொஞ்சமாவது வேலை செய்யட்டும். ஏன்? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இது படுத பாடு பெரிய பாடாக இருக்கு. ஆமாம், பாப்பானை காமிக்கிறதுக்கு பார்க்கணும்னா பார்க்காம இருங்கன்னு சொல்ல வரேன். இது இன்னும் எத்தனையோ ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடுத கையால். கிடைச்ச வாய்ப்பு அரிது. நீ விசேஷம் என்ன சொல்லிக்கிட்டு போறியோ? பாட்டு படி, வேஷம். உங்கள் வேஷம்தான் அவன் உங்களை பார்க்க மாட்டேங்கான். எதோ புக்கெல்லாம் கரைச்சி குடிச்சிக்கிட்டு படிக்கீங்களா? அப்போவுமே அவன் பார்க்க மாட்டான். ஏன்? நீங்கள் பார்க்கவே இல்லை, உளறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உளறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அடுத்த புக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உளறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உனக்குன்னு ஒரு புக்கு இருக்குது, அது அன்பு புக்கு. அந்த அன்பு புக்குக்குள்ளே நீ இருக்க. அந்த நீயை பார்க்கணும்னா, இந்த நானை பார்க்கணும்னா, நீ பார்க்காம இருந்தால் இது பார்க்கும். நீ பார்த்தன்னா இது பார்க்காது. இல்லை, நீ ஒழுங்காக பார்க்கணும். நீ ஜாதி மதம் பல வேஷங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்ப்பான பார்க்க விடாம பார்ப்பான்.
பாப்பானை பார்க்க விடாமல் ஆக்கின பாப்பானா பிறவி எடுத்து பாப்பானா நடக்க முடியாமல் பாப்பானா மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க பாப்பானா ஆயிட்டேன்னா சமாதியை நோக்கி ஓடிடலாம். அப்போ தான் அவன் பார்ப்பான். சமாதியை நோக்கி ஓடி வருது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதான் பார்ப்பான். அவன் பார்ப்பான். யார் சத்தியத்தை சொல்லிட்டு போன அத்தனை பேரும் பார்ப்பான். சத்தியத்தை தெரிஞ்சவனும் பார்ப்பான். பார்த்துக்கிட்டுங்க, பார்க்காம இருங்க, பார்ப்பான். இவனை பார்த்துக்கிட்டே வாங்க, இவன் பார்ப்பான். இவனை பார்த்துக்கிட்டே வாங்க, இவன் பார்ப்பான். ஆனால் இவனுக்கு ஏதாவது பார்ப்பான் கொத்திடும். 5 தன் நாகத்தோடு நீங்கள் ஏதாவது ஊற்றுங்க, பால் முட்டையாவது ஊற்றுங்க, சரிங்களா? அப்போ தான் நல்லா இருப்பீங்க. 1 ரூபா கேட்டு பார்த்தேன், அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மா சிவா இதுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஒரு இது போட்டு இருக்கட்டும். அப்போ முட்டை பாலாவது ஊற்றி ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு சாமி கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது செய்யுங்க என்று மன்றன். பாப்பானை பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த பாப்பா உங்களை பார்ப்போம் என்று மன்றன் ஞானி யோகிநாதன்.